ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் முதல் இடை பருவத் தேர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி 9th மற்ற பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு தெரியல. நமக்கு வரலாற்று பாடத்தில் 1, 2, 3 சரிங்களா, முதல் 3 பாடம். அதே மாதிரி புவியியல் பாடத்துலேயும் உங்களுக்கு 1, 2, 3. அடுத்ததா குடிமையியல்ல உங்களுக்கு பாடம் 1, பாடம் 2, பொருளியல்ல பாடம் 1, பாடம் 2. டோட்டலா நமக்கு 10 பாடம் நமக்கு முதலடி பருவத்திற்கு உண்டு. வரலாறுல முதல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம குறிச்சு இருக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டும் நீங்க தர பண்ணாலே போதும், தாராளமா நீங்க ஃபுல் மார்க் தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம குறிச்சு கொடுத்த கொஸ்டின் இது வரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் நம்ம நினைச்சு போறோம், மார்க் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அடுத்ததா கோடிட்டு இடங்களை நிரப்புக. இதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். தென் வரலாற்று பாடத்திற்கு உண்டான மேப் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாத்தையும் நீங்க தரவு பண்ணிருங்க. இதை தரவு பண்ணதுக்கு அடுத்ததான் நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? பாடம் 1 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் எந்தெந்த கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. பாடம் 1 இப்போ எல்லா லெசன்லையும் பாடம் 1 தரவு பண்ணிருங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சுங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 4வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் விரிவான விடைவெளி தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் விரிவான விடைவெளி. சரிங்களா? கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் விரிவான விடைவெளியை மட்டும் படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடத்தோட எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு என்னது அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் படிச்சிருங்க. வீக் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா 1, 2, 3 விரிவான விடைகள் இந்த செகண்ட் கொஸ்டின். சென்டம் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடத்தை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா பாடம் 2. பாடம் 2 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பிக் கொஸ்டின்ல செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட், தேர்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தேர்டு வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட். அதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு ஒன். அடுத்ததான் அலகு 3. இதுல சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இதுல இந்த ஃபர்ஸ்டும் தேர்டும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு 1 or 2 டிஸ்பிளே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல 2 விரிவான விடையிலையுமே படிங்க. ஆனா 2வது இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததா புவியியல்ல அலகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புவியியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு நீங்க வேறுபடுத்துகவும் விடைக்கான காரணம் கண்டறிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கணும். ஏன்னா அதுல எந்த கொஸ்டின் கேட்காங்கிறது சொல்ல முடியாது. ஸோ சென்டம் எடுக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிங்க. நம்ம அதுலயும் எக்ஸாம்ல எது ரிப்பீட்டடா கேட்டிருக்கோம் அதை மார்க் பண்ணி தருவோம். ஆனா சென்டம் எடுக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃபுல்லாத்தையும் படிச்சுங்க. சரிங்களா? சுருக்கமான விடையில 1, 2, 4, 5, 6, 8 இதை படிச்சிருங்க. தென் இதுல ஒரே ஒரு காரணம் கூறுதான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை படிச்சுங்க. வேறுபடுத்துறது போது 5 வேறுபடுத்துறது இருக்கு. ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 5 படிங்க. இதுல எது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 1, 3, 4 ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? விரிவான விடையிலை பொறுத்தவரை படிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா 1, 3, தென் 4. மேப் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாமே ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா அலகு 2. சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். காரணம் கூறுவதை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துதல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா 5th ஒன், 6th ஒன். வேறுபடுத்துதல கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. ஸோ ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்த வேறுபடுத்துவது அட்லீஸ்ட் படிச்சிருங்க. ஓகேங்களா? விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அலகு 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். சுருக்கமான விடையில 1, 2, 3. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 7,
8 முடிந்தால் 9 படிச்சுக்கோங்க. சரிங்களா? காரணம் கூறுக ஃபுல்லாவே படிச்சிருங்க. இது எது ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1, 3, 4 ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வேறுபடுத்துகள்ல 1, 2 வேறுபடுத்துகள் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. தென் விரிவான விடையிலே பொறுத்தளவுக்கு 1, 3, 4 படிச்சுக்கோங்க. சரிங்களா? சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5வது கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததா குடிமையியல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கமா சொல்றதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் தென் மேப் எல்லாம் தர பண்ணதுக்கு அப்புறமா வேறுபடுத்துக தென் காரணம் கூறுக படிச்சு முடிச்சதுக்கு அடுத்ததான் நீங்க கொஸ்டின் ஆன்சர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? குடிமையியல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? விரிவான விடையை பொறுத்தவரை 3 இருக்கு. இந்த 3ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம குடிமையியல்ல பாடம் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு குருவினாக்கள்ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததா பொருளியல். பொருளியல்ல ஃபர்ஸ்ட் பாடத்துல குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா படிச்சிருங்க. 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே தர பண்ணணும். சரிங்களா? ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாடத்துல எல்லா கேள்வியுமே படிங்க. சரிங்களா? ஓகே, ஆவரேஜா மார்க் எடுத்தா போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிக் கொஸ்டின்ல தேர்டு, ஃபோர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 1, 2 ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 3 கொஸ்டினும் 4வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் படிங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 4மே படிச்சிருங்க. அடுத்ததா பொருளியல் உண்டான லாஸ்ட் பாடத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 9th மற்ற பாடங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்பட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை மட்டும் தர கொடுங்க. தாராளமா நீங்க எக்ஸாம்ல ஃபுல் மார்க் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். Thank you for watching, friends.